ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு மனிதனும் நமது உடலை திடப்படுத்திக்கிடணும், மனதை சாந்தமாக வச்சுக்கணும். அதுதான் யோகக்கலை. இந்த யோகம் செய்வதற்கு நமக்கு பாக்கியம் வேண்டும். ஸோ அந்த பாக்கியம் உங்களை நாடி வருகின்றது. நம்ம தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தோள்பட்டை வலி. நிறைய நபர்களுக்கு தோள்பட்டையில் பெயின் அதிகமாக இருக்கும். அந்த தோள்பட்டை வலி வராமல் நம்ம வாழணும். பொதுவாகவே உங்களுடைய செப்பல் பாருங்கள், சில நபர்களுக்கு ரைட்டு ஹேண்டு வலது கால் செப்பல் குயிக்காக தேயும், சில நபர்களுக்கு இடது கால் செப்பல் குயிக்காக தேயும். என்ன காரணம்னா, நம்ம வலது பக்கம் அதிகமாக வலு கொடுக்குறோம், இடது பக்கம் கரெக்டாக கொடுக்கல. நம்ம நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் பேலன்ஸ்டு வெயிட் வலது கால் இடது கால் கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த தோள்பட்டை வலிங்கிறதே வராது. இது ஒரு ரீசன். பொதுவாக நம்ம நிற்கும்போது கூட பாருங்கள், நம்ம வலது பக்கம் அப்படி சாஞ்சிருப்போம், இல்லை இடது பக்கம் சாஞ்சிருப்போம். ஏதாவது ஒரு பக்கத்துக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ மனிதன் அப்படின்னா நிமிர்ந்து உட்காந்துக்கணும், வலது பக்கம் இடது பக்கம் எப்பொழுதும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். அதுதான் ஆசன நிலை, முத்திரை நிலை, தியான நிலை. அப்போ நம்ம உடலை எப்படி வச்சுக்கிடணுங்கிறது பெரிய கலை. இதுதான் முதல் கல்வியாக இருக்கணும். இரண்டாவது, நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை. அதிகமான கிழங்கு வகைகள் நீங்கள் அதிகமாக எடுக்கும் பொழுதும், காரம் அதிகமாக எடுக்கும் பொழுதும், மைதாவினாலான உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினாலையும் தோள்பட்டை வலி ஏற்படும். அப்போ அதை நம்ம சரி செய்வதற்கு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இதை கரெக்டாக வச்சுட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 2 முத்திரைகள், வாயு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த வாயு முத்திரையும் அனுசாசன முத்திரை அப்படின்னு 2 முத்திரை பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரைகளுமே நம்ம உடம்புல தசவாயுக்களை நன்றாக இயங்க வைக்கும். தோள்பட்டை வலி வலது பக்கம் இடது பக்கத்துக்கு நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கிடலாம். ஆரோக்கியத்தின் மேலே நீங்கள் அக்கறை காட்டினாலே போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முத்திரை வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே, மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள. இப்போ அந்த முத்திரைக்கு போவோம். கையை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி வரல நல்லா மடிச்சுக்கோங்க. அதோட மையத்தில் கட்டை வரும். இது வாயு முத்திரை. உங்களுக்கு தெரிகிறக்காண்டி காமிக்கிறேன். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி முட்டியில் வச்சுக்கலாம். வலது பக்கம் இடது பக்க தோள்பட்டைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரொம்ப பெயின் தோள்பட்டை வலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 முறை கூட பயிற்சி பண்ணலாம். சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து பயிற்சி பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை பண்ண போகிறோம். அதுக்கு முந்தி கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். 3 விரல் மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கை ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் ஷோல்டருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக ஷோல்டர் பெயின் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வலது பக்க இடது பக்க ஷோல்டருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலையில் 6லேருந்து 6:20க்குள்ளே சூரியனை பார்த்து இந்த பயிற்சி பண்ணுங்கள். மாலை 5:30லேருந்து 6க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். எப்பொழுதுமே நிமிர்ந்து உட்கார கற்றுக்கோங்க.
நீங்கள் நிற்கும் பொழுதும் மனசுனால் வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. 2 பக்கமும் பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக உட்கார்ந்தே எப்பொழுதும் பழகிக் கொள்ளுங்கள். இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. காலையில் 8 to 8:30, மதியம் 1:30 to 2, மாலை 7லேருந்து 7:30க்குள்ளே இரவு உணவு சாப்பிட்டுக்கோங்க. நிச்சயமாக தோள்பட்டை வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.